இடைப்பட்ட காலத்தில் ராமநாம வங்கி நாம விஷயமான ஸ்தாபனம் என்பதும் அது சம்பந்தமான புத்தக வெளியீடுகளை செய்கிறது என்பதும் தெரிந்து மிகப்பெரிய பாகவதர்களும் பண்டிதர்களும் அதற்கு உதவ குருநாதன் அனுகிரகித்தார். அவர்களில் சிலரை குறிப்பிடுகிறோம். வெங்கடராம மாமா என்பவர், அதேபோல் இன்னொரு வெங்கட்ராம மாமா, ஒருவரை வலங்கைமான் என்றும் மற்றவரை வெல்டன் என்றும் அடைமொழியால் பிரித்துச் சொல்வோம். இவர்கள் இருவருமே நம்முடைய நாம பிரச்சாரத்திற்கும் புத்தக விஷயத்திற்கும் உதவியவர்கள். வலங்கைமான் மாமா நாள் தவறாமல் காலை வந்து புத்தக விஷயமாக உற்சாகப்படுத்துவார். மற்றொருவர் உஞ்சவிருத்தி மற்றும் அகண்ட விஷயங்களை முன்னெடுப்பார். பல இடங்களிலிருந்து பல பாஷைகளில் எழுதிய நாம விஷயங்கள் பார்வைக்கு வந்தன. அதில் 2 முக்கியமானவை. கீதா பிரஸ் கல்யாண கல்பதரு என்ற மாத சஞ்சிகை நடத்தி வந்தனர். அதில் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கருவை கொண்டு பல பண்டிதர்களை எழுதச் செய்து ஆண்டு மலர் வெளியிடுவார்கள். அப்போது ஒரு டிவைன் நம்பர் வெளிவந்தது. அதன் கரு டிவைன் நேம். இதே கருத்தில் 1930களில் வெளியிடப்பட்ட ஒரு மலரின் ஜெராக்ஸ் காப்பியை சமீபத்தில் சிவலோகம் அடைந்த கோவிந்தபுரம் தலைவர் ட்ரஸ்டி ஸ்ரீ பாலசுப்ரமணியன் என்ற கண்ணன் வழங்கினார். அதே நேரத்தில் சைதன்ய சம்பிரதாயத்தை சேர்ந்த ராகவ சைத்தன்யதாஸ் 1954இல் எழுதி வெளியிட்ட டிவைன் நேம் ஒன்றை அபங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் அளித்தார். இரண்டுமே மிகச்சிறந்த ஆங்கில நூல்கள். முன்னது பலரால் எழுதப்பட்ட பல கட்டுரைகளை கொண்ட தொகுப்பு. இதை வெல்டன் வெங்கடராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இரண்டாவது தனி நூல் டாகூர் ஹரிதாஸின் வரலாறும் நாமத்தின் இறுதி நோக்கமான பகவத் பிரேமையையும் அடிப்படையாக கொண்ட நூல். இது வலங்கைமான் வெங்கட்ராம பாகவதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓராண்டு முன்பு மொழிபெயர்ப்பிற்காக ஹிந்தி பாகவத ரகசியத்தை பம்பாய் எடுத்துச் சென்ற ஸ்ரீகாந்த் தொலைத்துவிட்டு அதை நம்மிடம் சொல்லாமலே இருந்துவிட்டார். அதை ஒரு பக்தர் பம்பாயில் பழைய புத்தக கடையில் வாங்கியவர் பிரித்து பார்த்து அதில் இருந்த விசிட்டிங் கார்டை பார்த்து ஃபோன் செய்து அதை திருப்பி அனுப்பியது. மீண்டும் அப்படியே நம்மிடம் வந்தது. அவ்வமயம்தான் நந்தலாலா என்ற புத்தகத்தை வெளியிட்ட நிகழ்வின் பின் வலங்கைமான் மாமா மூலமாக நமக்கு பரிச்சயமானார். பின்னர் பாகவத ரகசியம் நந்தலாவால் மிக சிறப்பாக எழுதப்பட்டு நம்மிடம் வந்தது. வலங்கைமான் வெங்கடராமன் மாமா டிவைன் நேமை மொழிபெயர்த்து நம்மிடம் அளித்தார். அதற்கு கலியுக தர்ம சாஸ்திரம் என பெயரிட்டோம். எப்படி டோங்ரே மகராஜும் ஸ்ரீ மகா பெரியவாளும் பாகவத ரகசியத்தை நாமம் எழுதுபவர்களுக்கு இலவசமாக வழங்கினார்களோ அவ்வாறே நாமும் வழங்க விரும்பினோம். அதே நேரம் கலியுக தர்ம சாஸ்திரத்தையும் வழங்க உத்தேசித்தோம். 15 லட்சம் ராமநாமம் எழுதுபவர்களுக்கு பாகவத ரகசியம் என்றும் 3 லட்சம் நாமம் எழுதுபவர்களுக்கு கலியுக தர்ம சாஸ்திரம் என்றும் திட்டம் அமைக்கப்பட்டது. சுமார் 1000 பக்தர்கள் பாகவத ரகசியத்தையும் 6300 பக்தர்கள் கலியுக தர்ம சாஸ்திரத்தையும் பெற்றனர். இந்த திட்டம் மூலம் நாம பிரச்சாரம் வலுவடைந்தது. நாலாவட்டத்தில் அந்த ஆர்வம் மங்கியது. தனிப்பட்ட நண்பர்களுக்காக வகுக்கப்பட்ட அது வேறு வடிவங்களை எடுத்தது. நிறைய பிரச்சாரகர்கள் தோன்றிவிட்டதால் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் பல நூல்களையும் சேர்த்து நாம நோட்டு விலை கொடுத்து வாங்கும் போதே நூல்களை பிரசாதமாக வழங்குவது என்று தொடங்கி இன்று வரை செவ்வனே நடக்கிறது. ஏன் தனிப்பட்ட நபர் திட்டத்தை மீண்டும் இந்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்துடன் உள்ளது ராமநாம வங்கி. நாம சேவை, கிரந்த சேவை, அன்ன சேவை ஆகிய 3ம் அதனதன் பிரிவுகளால் இன்று வரை செவ்வனே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிரந்த சேவையும் அன்ன சேவையும் நாம சேவைக்கான அங்கங்களே. கிரந்த சேவை, அன்ன சேவை ஆகிய 2ஐ பற்றியும் சொல்ல முயன்றால் ஒன்றை தொட்டு ஒன்றாக பல சம்பவங்கள், பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவைகளின் தொடர்ச்சி காலக்கிரமமாக இருக்காது.
அதேபோல் நாம சேவைக்கு அதீனமானது போன்ற அபிப்பிராயமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்தாபனத்தின் நோக்கம் நாம சேவைதான். அதனால் எந்த ரீதியில் ராமநாம வங்கியின் செயல்கள், வளர்ச்சி, மாற்றங்கள், அதற்கு ஏற்பட்ட இன்னல்கள், கிடைத்த ஆதரவு ஆகியவைகளை தொகுத்து வழங்க முனையும் போது பிரிவு கிரமமாக சொல்வதா, காலக்கிரமமாக சொல்வதா என பிரமிப்பு உண்டாகிறது.